ஓம் சாந்தி. சில நாட்களுக்கு முன்பு நான் ஒரு சென்டரில் இருந்தேன். அப்பொழுது ஒரு சிறிய புரோகிராம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு சகோதரர் வந்திருந்தார். அவருக்கு அந்த நிகழ்ச்சியில் சிறிது கூட ஆர்வம் இருந்திருக்கவில்லை. அவர் தன்னுடைய மனைவியை அழைத்து வருவதற்காகவே வந்திருந்தார். வந்திருந்த விருந்தினர்கள் அனைவரும் முன்னால் அமர்ந்திருந்தனர். அந்த சகோதரர் மட்டும் கடைசி வரிசையில் அமர்ந்திருந்தார். அந்த நிகழ்ச்சி நடந்த 1 மணி நேரமும் அவர் தலையை கூட உயர்த்தவே இல்லை. ஒரு முறை கூட தலையை உயர்த்தி பார்க்க கூட இல்லை. ஏனென்றால் அவருக்கு அந்த நிகழ்ச்சியில் சிறிது கூட விருப்பமோ அல்லது ஆர்வமோ இல்லை. நிகழ்ச்சி நடந்து முடிந்தவுடன் அனைவருக்கும் ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டது. அனைவரும் முன்னால் வந்து பிரசாதம் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று. ஆனால் அந்த சகோதரர் மட்டும் டோலி வாங்குவதற்கோ அல்லது பிரசாதம் வாங்குவதற்கு கூட முன்னால் வரவே இல்லை. அப்பொழுது ஒரு சகோதரி கூறினார், அவரிடம் நாமே சென்று அவருக்கு பிரசாதம் வழங்குவோம் என்று அந்த சகோதரி கூறினார். அப்பொழுது அந்த சகோதரர் கூறினார், எனக்கு இந்த விஷயங்களிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்பொழுது நான் கூறினேன், பரவாயில்லை, எனக்கு கூட ஆரம்பத்தில் இந்த விஷயங்களில் எல்லாம் சிறிது கூட ஆர்வம் இல்லவே இல்லை. அதனால் இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது என்று நான் அவரிடம் கூறினேன். அப்பொழுது அவர் என்னிடம் சொன்னார், ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லித்தான் ஆக வேண்டும். இந்த 1 மணி நேரமாக நான் இங்கே அமர்ந்திருக்கிறேன் அல்லவா, அப்பொழுது என்ன அனுபவம் செய்தேன் தெரியுமா? இன்றைய நாட்களில் ஒரு கடிகாரம் விற்கிறது. அந்த கடிகாரத்தை அணிந்து கொள்வதன் மூலமாக நம் உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். இரத்த அழுத்தம், இதய துடிப்பு போன்ற விஷயங்கள் கூட நம்மால் அந்த கடிகாரத்தின் துணையுடன் தெரிந்து கொள்ள முடியும். இந்த 1 மணி நேரமாக நான் இங்கே அமர்ந்திருந்தேன் அல்லவா, இந்த கடிகாரம் எனக்கு என்னவெல்லாம் காண்பித்தது தெரியுமா? என்னுடைய உடலில் என்னவெல்லாம் சற்று சரியில்லாத விஷயங்கள் இருந்ததோ, சற்று ஏருக்கு மாறாக இருந்ததோ, அவை அனைத்தும் நார்மலுக்கு வந்துவிட்டது. நான் வெறும் இந்த வாயுமண்டலத்தில் அமர்ந்திருந்ததன் காரணமாகவே இந்த மாற்றம் என்னுடைய சரீரத்தில் ஏற்பட்டிருந்தது. இத்தனைக்கும் நான் சிறிது கூட ஆர்வம் இல்லாமல், விருப்பம் இல்லாமல் தான் இங்கே அமர்ந்திருந்தேன். இதுதான் வாயுமண்டலத்தின் பிரபாவம். வாயுமண்டலத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த வாயு மண்டலம் எப்படி உருவானது? அந்த வாயுமண்டலத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது, அந்த வாயுமண்டலத்தில் வசித்துக் கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய சமஸ்காரம் எப்படி இருக்கின்றதோ அதன் மூலமாக உலகம், உலகத்தின் வாயுமண்டலம் என்பது ஏற்படுகின்றது, உருவாக்கப்படுகின்றது என்று ஒரு சித்தாந்தத்தை நாம் உறுதி செய்து கொள்வோம். இதை நாம் சிறிய வயதிலிருந்தே கேட்டுக்கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் இன்று அதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டு மனதில் பதிய வைத்துக் கொள்வோம். சமஸ்காரத்தின் மூலமாகத்தான் இந்த உலகம் என்பது படைக்கப்படுகின்றது. எந்த சமஸ்காரத்தின் மூலமாக எந்த உலகம் படைக்கப்படுகின்றது? நான் ஆத்மா, இரு புருவங்களுக்கு மத்தியில் தலைக்கு உள்ளே அமர்ந்திருக்கின்றேன். முதலில் என்னுடைய உலகம் என்னுடைய சமஸ்காரத்தின் மூலமாக எங்கே உருவாக்கப்படுகின்றது? அந்த உலகம் என்பது என்னுடைய உடல். இந்த உடல்தான் என்னுடைய முதல் உலகம். இந்த உடல் என்னுடைய சமஸ்காரத்தின் மூலமாக முதல் படைப்பாக இருக்கின்றது. திடீர் திடீர் என்று பல நோய்கள் வந்துவிடுகின்றன. அதற்கான மருத்துவமும் நிறைய இருக்கின்றன. பெரிய பெரிய மருத்துவமனைகள் திறக்கப்பட்டு விட்டன. இருந்தாலும் நோய்களும் மிக அதிகமாக வந்துவிட்டன. இப்பொழுதெல்லாம் மிக சிறிய வயதிலேயே நோய்கள் வர ஆரம்பித்து விட்டன. உங்களுக்கு என்ன தோன்றுகின்றது? உங்கள் உடலில் நோய்கள் அதிகரித்து விட்டதா இல்லையா? கைகளை உயர்த்துங்கள். நோய்கள் உடலில் அதிகரித்து விட்டன அல்லவா? பெரிய பெரிய நகரங்களில் 20-30 வயதுக்குள்ளாகவே மக்களுக்கு பெரிய நோய்கள், இதயம் சம்பந்தப்பட்ட பெரிய நோய்கள் கூட வர ஆரம்பித்து விட்டன. அனைவரும் இந்த ஒரு கேள்வியை கேட்கின்றனர், இத்தனை நோய்கள் எதனால் ஏற்படுகின்றன? எதனால இவ்வளவு நோய்கள் வருது? இப்படி எல்லாருமே கேக்குறாங்க. ஏன் இத்தனை நோய்கள் வந்துவிட்டன? இந்த உடல் என்ற உலகத்தில் ஏன் இந்த குழப்பம் ஏற்படுகின்றது?
ஏன் இந்த உடலில் பிரச்சனை ஏற்படுகின்றது? அப்பொழுது கை விரலை எங்கே காட்ட வேண்டும்? இந்த உடல் என்ற உலகத்தில் முதலில் எங்கே தொந்தரவு, குழப்பம் ஏற்படுகின்றது? எதனால் ஏற்படுகின்றது? ஆத்மாவில் உள்ள சமஸ்காரத்தில் குழப்பம் ஏற்படும் பொழுது இந்த உடலிலும் குழப்பம் ஏற்பட்டு விடுகின்றது. ஆத்மாவில் இருந்துதான் அனைத்தும் ஆரம்பிக்கின்றது. ஆனாலும் நாம் இந்த உடல் என்ற உலகத்தை பார்க்கிறோம். இந்த உடலை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம். உடலை சரி செய்துதான் ஆக வேண்டும். அதற்காக இதை சாப்பிட வேண்டும், இதை சாப்பிடக்கூடாது, இப்படி செய்ய வேண்டும், அப்படி செய்ய வேண்டும், உடற்பயிற்சி செய்ய வேண்டும், யோகாசனம் செய்ய வேண்டும். இவை அனைத்தையும் செய்யத்தான் வேண்டும். ஆனாலும் இந்த உடல் என்ற உலகத்தை ஒரு வழியின் மூலமாக மட்டுமே சரி செய்ய முடியாது. இந்த சரீரம் என்ற உலகத்தை சரி செய்து கொள்வதற்கு முதலில் எதை சரி செய்ய வேண்டும்? ஆத்மாவில் உள்ள சமஸ்காரத்தில் பரிவர்த்தனை கொண்டு வர வேண்டும். அதாவது சமஸ்காரம் என்றால் குணங்கள், பழக்க வழக்கங்கள். பரிவர்த்தனை என்றால் மாற்றம். ஆத்மாவில் உள்ள குணங்களில், பழக்க வழக்கங்களில் மாற்றம் கொண்டு வர வேண்டும். இப்பொழுது ஒரு நிமிடத்திற்கு உங்களுடைய கை விரலை நெற்றி பொட்டில் வையுங்கள். இங்கே நெற்றி பொட்டில் கை வைத்து தனக்குத்தானே ஒரு கேள்வி கேட்டு பாருங்கள். இங்கே ஆத்மாவாகிய எனக்குள் ஏற்படும் மாற்றம் இந்த சரீரத்தில் எப்படி ஒரு பாதிப்பை ஏற்படுத்த முடியும்? எப்பொழுதெல்லாம் நாம் கவலைப்படுகிறோமோ, துக்கம் அடைகின்றோமோ, ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு கஷ்டமாக, தவறாக தோன்றுகின்றது என்றால், எந்த விஷயத்தினால் நாம் வருத்தம் அடைகின்றோமோ, அப்செட் ஆகின்றோமோ, நாம் சில சமயங்களில் சிடுசிடுப்பாக எரிச்சலோடு பேசுகின்றோம். நாம் சில சமயங்களில் சீக்கிரம் 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 என்று அவசரப்பட்டு கொண்டே சில காரியங்களை செய்கிறோம். எத்தனை தடவை நாம் இந்த மாதிரி விஷயங்களை மனதுக்குள்ளே செய்து கொண்டே இருக்கின்றோமோ, அதாவது கோபம், எரிச்சல், கவலை, பயம் போன்ற இந்த நெகட்டிவ் உணர்வுகளை மனதில் ஏற்படுத்தும் பொழுது அந்த உணர்வுகளின் அதிர்வலைகள் மெதுமெதுவாக இந்த உடல் முழுவதும் பரவுகின்றன. உடலின் ஒவ்வொரு பாகத்திற்கும் அந்த நெகட்டிவ் எனர்ஜி செல்கின்றது. குழப்பம் ஆத்மாவுக்குள் ஏற்படுகின்றது. அதனுடைய விளைவு என்பது உடலில் ஏற்படுகின்றது. அதாவது ஆத்மா என்றால் எப்பொழுதுமே சாந்தமாக இருக்க வேண்டும். கோபம், எரிச்சல், கவலை, பயம் இது எல்லாமே ஆத்மாவில் ஏற்படும் குழப்பம். அதனுடைய பாதிப்பு இந்த உடலின் மீது கண்டிப்பாக ஏற்படுகின்றது. அதனால்தான் சொல்கின்றோம், சமஸ்காரத்தின் மூலமாகத்தான் உலகம் உருவாக்கப்படுகிறது என்று. நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருப்பதும், ஆரோக்கிய குறைவோடு இருப்பதும், ஆத்மா எவ்வளவு சுகம் சாந்தியோடு இருக்கின்றது, எவ்வளவு பாசிட்டிவ் எனர்ஜியை உருவாக்குகின்றது, அல்லது ஆத்மா அதாவது மனம் எவ்வளவு கவலையோடு, துக்கத்தோடு, வருத்தத்தோடு இருக்கின்றது, இதை பொறுத்துதான் இந்த உடலின் ஆரோக்கியமும் ஆரோக்கிய குறைவும் நிர்ணயிக்கப்படுகின்றது. நாம் இந்த சரீரத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டுமென்றால் நாம் சக்திசாலியான ஆரோக்கியமான உணவை சாப்பிட வேண்டும். ஆரோக்கியத்திற்கான உடற்பயிற்சிகள் செய்ய வேண்டும். யோகாசனம் செய்ய வேண்டும், பிராணாயாமம் செய்ய வேண்டும். அனைத்தையும் செய்யத்தான் வேண்டும். இவை அனைத்தும் செய்தும் கூட இந்த சரீரம் ஆரோக்கியமாக இருக்காது. எதுவரை ஆத்மாவில் நாம் சீர்திருத்தம் செய்யவில்லையோ அதுவரை உடலுக்கான அத்தனை கவனிப்பும் இருந்தாலும் கூட உடல் ஆரோக்கியமாக இருக்க முடியாது. நீங்கள் எப்பொழுதாவது செய்து பாருங்கள். உங்கள் மனம் கவலையில் இருக்கும் பொழுது உங்கள் இதயத்தில் உங்களால் அதை உணர முடியும். இதய துடிப்பில் மாற்றம் வந்துவிடும், இரத்த அழுத்தத்தில் மாற்றம் வந்துவிடும். நீங்கள் சில நிமிடங்களுக்கு உங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து விடுங்கள். ஏதாவது ஒரு ஆன்மீகமான இடத்திற்கு சென்று பாருங்கள். எங்கே தியானம் நடைபெறுகின்றதோ, எங்கே தார்மீகமான விஷயங்கள் நடக்கின்றதோ, சில நிமிடங்களுக்கு அமர்ந்து பாருங்கள். இப்படி கோவிலுக்கோ, ஆசிரமத்துக்கோ, தியான கூடத்திற்கோ நீங்க சென்று பார்க்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய வாயுமண்டலம் என்பது உங்களுடைய மனதின் ஸ்திதியை என்ன செய்கின்றது? உங்கள் மனதின் ஸ்திதியை, அதாவது மனதின் நிலையை சாந்தமாக ஆக்கிவிடுகின்றது.
உங்களுடைய மனம் இப்படி சாந்தமாக ஆகி கொண்டிருக்கும் பொழுதே உங்கள் உடலிலும் மாற்றம் ஏற்பட ஆரம்பித்துவிடும். எப்பொழுது நம்முடைய மனதுக்குள் ஏற்ற இறக்கம் ஏற்படுகின்றதோ இந்த உடலில் அதனுடைய பாதிப்பு என்பது கண்டிப்பாக ஏற்படுகின்றது. எங்கே நாம் வசிக்கின்றோமோ, எங்கே நாம் நம்முடைய வேலையை செய்கின்றோமோ அந்த இடத்தின் வாயுமண்டலம் கூட எப்படி ஆகிவிடுகின்றது? அந்த இடத்தின் வாயுமண்டலம் கூட மிகவும் பாரமாக ஆகிவிடுகின்றது. அந்த கனமான அதிர்வலைகள் இருக்கக்கூடிய அந்த வாயுமண்டலத்தில் நாம் அமர்ந்திருக்கும் பொழுதே, அந்த வாயுமண்டலத்தில் அமரும் பொழுதே நம்முடைய சரீரத்தில் ஒரு விளைவு ஏற்படுகின்றது. ஏனென்றால் அந்த வாயுமண்டலத்தில் ஒரு ஏற்றத்தாழ்வு, ஒரு குழப்பம், ஒரு கனமான தன்மை இது நம்மால் ஏற்படுத்தப்பட்டது. நாம் தான் அப்படிப்பட்ட வாயுமண்டலத்தை ஏற்படுத்தினோம். அப்படிப்பட்ட ஒரு தாழ்வான வாயுமண்டலத்தை நாம் நமது வீட்டில் ஏற்கனவே ஏற்படுத்தி விட்டிருக்கின்றோம். அதனுடைய பாதிப்பு என்பது நம்மீது மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்தில் உள்ள அனைவர் மீதும், குறிப்பாக குழந்தைகள் மீதும் கண்டிப்பாக ஏற்படுகின்றது. யார் யாருக்கெல்லாம் தோன்றுகின்றது? நம்முடைய வீட்டில் உள்ள குழந்தைகளுடைய மனநிலை சீரற்றதாக இருக்கின்றது. சில சமயங்களில் கோபம், சில சமயங்களில் சிடுசிடுப்பு, சில சமயங்களில் வருத்தத்தோடு இருக்கிறார்கள். நாம் சொல்வதை கேட்பதில்லை. முன்பு இருந்ததை விட இப்பொழுது இதெல்லாம் அதிகரித்து விட்டது என்று யார் யாருக்கெல்லாம் தோன்றுகின்றது? அவர்கள் எல்லாம் கைகளை உயர்த்துங்கள். பாருங்கள், இப்பொழுது இவர்களுக்குள்ளே எப்படி மாற்றத்தை கொண்டு வருவது? அவர்களை சக்திசாலியாக எப்படி ஆக்குவது? அவர்களுக்கு அவர்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய சூழ்நிலைகளை எதிர்கொள்வதற்கான சக்தியை எப்படி அளிப்பது? இப்பொழுது இருக்கிற குழந்தைகள் பள்ளிக்கூடத்தில் வரக்கூடிய தேர்வுகளை பார்த்தே பயந்து போய் விடுகின்றனர். இப்படி என்றால் வாழ்க்கையில் வரக்கூடிய பரீட்சைகளை எப்படி எதிர்கொள்வார்கள்? அவர்களுக்கு சொல்லி சொல்லி நாம் மாற்றத்தை ஏற்படுத்தி விட முடியாது. நாம் அவர்களுக்காக வீட்டின் வாயுமண்டலத்தை எப்படி உருவாக்க வேண்டும்? சாந்தி நிறைந்ததாக, ஸ்திரத்தன்மை நிறைந்ததாக நாம் ஆக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாயுமண்டலம் உள்ள வீட்டில் அவர்கள் வசிக்கும் பொழுது அவர்களுடைய சக்தியும் அதிகரித்துவிடும். ஆனால் நம்முடைய வீட்டின் வாயுமண்டலத்தை இப்படி உயர்ந்ததாக யார் உருவாக்குவது? கை விரலை காட்டுங்கள். யார் உருவாக்க வேண்டும்? நான் உருவாக்க வேண்டும் என்று தங்களுடைய நெற்றி பொட்டில் கையை வையுங்கள். எனவே என்னுடைய சமஸ்காரத்தின் மூலமாக முதலில் என்னுடைய சரீரம் என்ற இந்த உலகம் படைக்கப்படுகின்றது. என்னுடைய சமஸ்காரத்தின் மூலமாக என்னுடைய வீட்டின் வாயுமண்டலம், இந்த உலகமும் படைக்கப்படுகின்றது. இந்த வீடு என்ற உலகத்தில்தான் நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் வசிக்கின்றனர். அதனால் வீட்டின் வாயுமண்டலத்தின் பாதிப்பு என்பது வீட்டில் உள்ள நம்முடைய உறவினர்களின், குடும்பத்தினரின் மனதின் மீதும் அவர்களுடைய சரீரத்தின் மீதும் கூட ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. இதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் நாள் முழுவதும் நம்முடைய மனதின் மீது சற்று அதிகமான கவனத்தை வைக்க முடியுமா? வைக்க முடியுமா, முடியாதா? யார் யாரெல்லாம் தங்களுடைய மனதின் மீது கவனத்தை வைக்க முடியும்? கைகளை உயர்த்துங்கள். எல்லோருமே தயாராக இருக்கின்றீர்கள். இப்படி கைகளை உயர்த்தும் பொழுது இதை போட்டோ எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி கைகளை உயர்த்துபவர்கள் என்ன உறுதிமொழி கொடுக்கின்றீர்கள்? நாங்கள் எங்களுடைய வீட்டின் வாயு மண்டலத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம். தங்க பாரதம் வரவேண்டி இருக்கின்றது. ஸ்வர்க்கத்தை இந்த பூமியில் கொண்டு வர வேண்டும். இந்த உலகத்தில் ஸ்வர்க்கம் வர வேண்டும் என்றால் நாம் அனைவரும் ஒரு சிறிய காரியத்தை செய்ய வேண்டும். நாம் நம்முடைய வீட்டில் சொர்க்கத்தை கொண்டு வர வேண்டும். ஒவ்வொருவரும் தங்களுடைய வீட்டுக்குள் சொர்க்கத்தை கொண்டு வர வேண்டும். நம்முடைய வீட்டில் சொர்க்கத்தை கொண்டு வருவதற்காக வீட்டில் உள்ள அனைவரையும் மாற்றியாக வேண்டும் என்பது கிடையாது. நான் மட்டும் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலும் ஒருவர் மட்டும் தன்னை மாற்றிக்கொண்டு விட்டால் அந்த வீட்டில் ஸ்வர்க்கம் வந்துவிடும். சில சமயங்களில் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கும் பொழுது அந்த கூட்டத்தில் வந்திருக்கக்கூடிய சில தம்பதிகள் என்னிடம் வருவார்கள். அதில் ஒருவர் கூறுவார், இவர் மட்டும் மாறிவிட்டால் எங்கள் வீட்டில் ஸ்வர்க்கம் வந்துவிடும். அப்பொழுது அந்த இன்னொருவர் கூறுவார், நான் இல்லை, நீ மாறினால் கூட நம்முடைய வீட்டில் ஸ்வர்க்கம் வந்துவிடும் என்று.
அப்படி என்றால் இந்த இரண்டு பேருமே இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்கின்றனர். ஒருவர் மாறினால் கூட வீட்டில் ஸ்வர்க்கம் வந்துவிடும். ஆனால் கேள்வி என்னவென்றால், யார் தன்னை மாற்றிக்கொள்வது? ஏனென்றால் ஒவ்வொருவரும் கைவிரலை எங்கே காட்டுகின்றார்கள்? உங்களுக்குள் இந்த தவறு இருக்கின்றது, உங்களுக்குள் இந்த பலவீனம் இருக்கின்றது, அதனால் மாற வேண்டியது நீங்கள்தான். ஏனென்றால் நாம் அனைவரும் காத்திருக்கின்றோம் மற்றவர்கள் மாற வேண்டும். மற்றவர்கள் காத்திருக்கின்றார்கள் நாம் மாற வேண்டும் என்று. இவ்வளவு நேரத்தில் எந்த வீடு ஏற்கனவே ஸ்வர்க்கமாக இருந்ததோ, எந்த உலகம் ஸ்வர்க்கமாக இருந்ததோ, இப்படி காத்திருந்து காத்திருந்து எப்படி மாறி போய் விட்டது? கோரமான கலியுகத்தை நோக்கி சென்று விட்டது. எனவே இன்றைய முதல் ஹோம்வொர்க், முதலில் ஒரு விஷயத்தை நாம் உறுதி செய்து கொள்வோம். நாம் மற்றவர்களின் பரிவர்த்தனைக்காக காத்திருக்க மாட்டோம். நாம் யாரை மாற்றுவோம்? நாம் யாரை மாற்றுவோம் சொல்லுங்கள். இப்பொழுது கைவிரலை வையுங்கள். யாரை மாற்றுவோம்? இப்படி அடிக்கடி கைவிரலை நெற்றி பொட்டில் வைக்கும் பொழுது வாழ்க்கை முழுவதும் இதை நாம் மறக்கவே மாட்டோம். நாம் யாரை மாற்றுவோம்? நாம் நம்மை மாற்றுவோம். எனக்குள் ஏற்படுகின்ற மாற்றத்தின் மூலமாக என்னுடைய சுபாவ சமஸ்காரங்கள் மாறுகின்றன. என்னுடைய உடலின் ஆரோக்கியத்தில் மாற்றம் வருகின்றது. என்னுடைய வீட்டின் வாயு மண்டலத்தில் மாற்றம் வருகின்றது. என்னுடைய உறவுகளில் மாற்றம் வருகின்றன. என்னுடைய வேலை, நான் வேலை செய்யும் விதத்தில் மாற்றம் வந்து விடுகின்றது. நாம் எவ்வளவு சம்பாதிக்கிறோம், எவ்வளவு செல்வத்தை சேர்க்கின்றோம் என்பதில் மட்டும் மாற்றம் வந்தால் போதாது. நாம் நல்ல சமஸ்காரங்களுடன் நம்முடைய வேலை தொழில்களை கவனிக்கிறோம். வேலை அனைவரும் தான் செய்கின்றனர், எல்லோருமே பணம் சம்பாதிக்கின்றனர். ஆனால் நாம் பணத்துடன் கூடவே ஆசீர்வாதங்களையும் எப்படி சம்பாதிக்க வேண்டும்? எப்படி சம்பாதிக்க முடியும்? யாருடன் சேர்ந்து நாம் வேலை செய்கின்றோமோ, யாருக்காக நாம் வேலை செய்கின்றோமோ, அல்லது நாம் நம்முடைய சொந்தமான கடையை கூட வைத்திருப்போம். நாள் முழுவதும் நிறைய மக்கள் அங்கே வருகின்றனர். அல்லது நாம் ஏதாவது ஒரு அரசாங்க வேலையில் இருக்கலாம். நகரத்தின் எத்தனையோ மனிதர்கள் அங்கே வருகின்றனர். நாம் இவர்கள் அனைவருக்கான வேலையை செய்து விடுவோம், செய்து கொடுக்கின்றோம். ஆனால் அவர்களுடனான நம்முடைய சுபாவம் எப்படி இருந்தது? அவர்களுக்கு நாம் அனுப்பும் அந்த எனர்ஜி, அந்த வைப்ரேஷன், அது எப்படி இருந்தது? அவர்களுடன் நாம் பேசும் விதம் எப்படி இருந்தது? மேலோட்டமானதாக இல்லை, உள்ளே ஆழமாக இவை எப்படி இருந்தன? மிக முக்கியமாக நமக்குள்ளே அந்த பணிவு என்பது எப்படி இருந்தது? எந்த அளவுக்கு இருந்தது? பணத்தை எல்லாராலும் சம்பாதிக்க முடியும், ஆனால் அகங்காரம் என்பது அதிகரித்துக் கொண்டே வருகின்றது. ஆனால் அதே நமக்குள் பணிவு, அகங்காரமற்ற தன்மை இருந்தால், நாம் பேசுகின்ற மொழி, அதாவது நாம் பேசுகின்ற வார்த்தைகள் தூய்மையானதாக இருக்கும். நாள் முழுவதும் நம்மை சந்திக்கின்ற ஒவ்வொருவரும் நமக்கு அவர்கள் ஆசீர்வாதத்தை கொடுத்து செல்வார்கள். அவர்கள் நம்மை பற்றி என்ன கூறுவார்கள்? இவர்கள் மிகவும் நல்லவர்கள், இவர்களை சந்திக்கும் பொழுது நான் மிகவும் நல்ல ஃபீலிங்கை அனுபவம் செய்கிறேன், நல்ல முறையில் பேசுகின்றார், நல்ல சுபாவ சமஸ்காரம் இவர்களுக்கு இருக்கிறது, நல்ல சுபாவம் கொண்டவர்கள். இந்த ஆசீர்வாதத்தை நாம் சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டோம் என்றால், இந்த ஆத்மா என்ற பேட்டரி எப்படி ஆகும்? என்னவாகும்? ஆத்மா என்ற பேட்டரியில் சார்ஜ் அதிகரித்துக் கொண்டே செல்லும். நாம் நம்முடைய சுபாவத்தின் மூலமாக ஆசீர்வாதத்தை சம்பாதித்திருக்கிறோம். வெறும் வேலையின் மூலமாக சம்பாதிப்பது மட்டுமல்ல, ஆசீர்வாதத்தின் மூலமாகவும் நம்மால் சம்பாதிக்க முடியும். சுபாவத்தின் மூலமாக ஆசீர்வாதத்தை சம்பாதிக்க வேண்டும். இந்த ஆசீர்வாதம் என்பது ஆத்மாவின் பேட்டரியின் சார்ஜை அதிகரிக்கின்றது. ஆனால் நாம் இப்பொழுது என்ன செய்கின்றோம்? வெறும் வேலை செய்வதன் மூலம் பணத்தை மட்டுமே சம்பாதிக்கின்றோம். சில சமயங்களில் நம்மால் ஒரு வேலையை செய்து கொடுக்க முடியாமல் கூட போகலாம். ஆனாலும் அவர்கள் நம் மூலமாக திருப்தியோடு மகிழ்ச்சியாகத்தான் செல்வார்கள். மகிழ்ச்சி அடைந்துதான் செல்வார்கள், ஆசீர்வாதம் கொடுத்துவிட்டு தான் செல்வார்கள். ஏனென்றால் நாம் சுபாவத்தின் மூலமாக ஆசீர்வாதம் என்ற வருமானத்தை சம்பாதித்திருக்கிறோம். இப்பொழுது நீங்கள் அனைவரும் யாரெல்லாம் இப்படி நினைக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள்.
நான் நாள் முழுவதும் என்னுடைய சுபாவத்தின் மூலமாக ஆசீர்வாதம் என்ற வருமானத்தை சம்பாதிக்கிறேன். நாள் முழுவதும் என்னுடைய காரிய விவகாரங்களில் என்னுடைய சுபாவத்தின் மூலமாக நான் வருமானத்தை சம்பாதிக்கிறேன் என்று நினைப்பவர்கள் கைகளை உயர்த்துங்கள். நன்றாக நினைவில் வையுங்கள். வேலையின் மூலமாக சம்பாதிப்பதை பற்றி சொல்லவில்லை. அவர்களுடைய வேலையை செய்து கொடுத்து நீங்கள் ஆசீர்வாதத்தை வாங்குவது என்பது மிகவும் நல்ல விஷயம்தான். வேலையை முடித்து கொடுத்தால் அவர்கள் நம்மை வாழ்த்துவார்கள். அது மிகவும் நல்ல விஷயம்தான். ஆனால் நான் என்னுடைய சுபாவத்தின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறேன் இப்படி நினைப்பவர்கள் கைகளை உயர்த்துங்கள். அதாவது என்னுடைய மொழி எப்படி இருக்கின்றது, நான் பேசும் வார்த்தைகள் எப்படி இருக்கின்றன, நான் எந்த ஒரு விஷயத்திலும் நெகிழ்ந்து கொடுக்கிறேன், வளைந்து கொடுக்கிறேன், குனிந்து போகிறேன். எதிரில் இருப்பவர் தலைகீழாக பேசினாலும் கூட நான் நல்ல முறையில் பேசுகின்றேன். நம்மில் எத்தனை பேருக்கு இந்த சுபாவம் இருக்கின்றது? எதிரில் இருப்பவர் எவ்வளவுதான் தவறாக பேசினாலும் நான் அன்பாகத்தான் பேசுவேன் என்ற சுபாவம் நம்மில் எத்தனை பேருக்கு இருக்கின்றது? கைகளை உயர்த்துங்கள். நாள் முழுவதும் யார் வேண்டுமானாலும் எவ்வளவுதான் தவறாக பேசினாலும், எவ்வளவு சத்தம் போட்டாலும், எவ்வளவு அவமானப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசினாலும், ஆனால் நான் மட்டும் ஸ்திரத்தன்மையோடு, சாந்தியோடு, அன்பாக, மரியாதையோடு பேசுவேன். எப்பொழுதுமே நான் இப்படித்தான் இருக்கிறேன் என்று நினைப்பவர்கள் கைகளை உயர்த்துங்கள். இப்பொழுது சொல்லுங்கள், என்ன செய்யலாம்? நாம் என்ன உருவாக்க வேண்டும்? நாம் எப்படி ஆக வேண்டும்? சொல்லுங்கள். நாம் சத்யுக ஆத்மாவாக ஆக வேண்டும். நாம் நம்முடைய வீட்டை ஸ்வர்க்கமாக மாற்ற வேண்டும். நான் சத்யுகி ஆத்மாவாக ஆக வேண்டும். என்னுடைய வீடு சத்யுகமாக ஸ்வர்க்கமாக மாற வேண்டும். ஒரு விஷயத்தை இன்று நாம் உறுதிப்படுத்திக் கொள்வோம். ஒருவேளை நம்முடைய வீட்டின் வாயுமண்டலத்தின் பொறுப்பை நாம் நம்முடைய கையில் எடுத்துக்கொள்ளவில்லை என்றால், இப்பொழுது எப்படி போய்க் கொண்டிருக்கிறதோ அப்படியே போக அனுமதித்து விட்டோம் என்றால், இந்த முழு உலகத்தின் வாயுமண்டலம் இருக்கின்றது அல்லவா, அது நம்முடைய வீட்டின் வாயுமண்டலத்தை களங்கப்படுத்த ஆரம்பித்து விட்டது. எப்படி வெளி உலகத்தில் தூசி அழுக்குகள் காற்றில் இருக்கும் பொழுது அது நம்முடைய வீட்டுக்குள் வந்து விடுகின்றதோ, அதே போல இந்த வெளி உலகத்தின் வாயுமண்டலம் எவ்வளவு தாழ்வாக, எவ்வளவு கலப்படமாக, எவ்வளவு தூய்மையற்றதாக இருக்கின்றதோ அது நம்முடைய வீட்டின் வாயுமண்டலத்தையும் கெடுக்க ஆரம்பித்து விட்டது. இப்பொழுது இந்த உலகத்தின் வாயுமண்டலம் என்பது நம்முடைய குழந்தைகளின் சக்தியை ஏற்கனவே குறைக்க ஆரம்பித்து விட்டது. அதனால் நாம் மிகுந்த கவனம் வைக்க வேண்டும். நான் என்னுடைய வீட்டின் வாயுமண்டலத்தை அதிக கவனம் வைத்து தூய்மையாக்க வேண்டும், சக்திசாலியாக ஆக்க வேண்டும், அன்பு மற்றும் மரியாதையினால் நிறைக்க வேண்டும். இதற்காக நான் ஒரு நொடியில் குனிய வேண்டுமென்றால் என்னால் அதை செய்ய முடியும். வீட்டின் வாயு மண்டலத்தை சாந்தமாக ஆக்க வேண்டுமென்றால் அதற்காக குனிவதில் ஒரு தவறும் இல்லை. நம்முடைய வீட்டை நாம் தினமும் சுத்தப்படுத்துகின்றோம். வீட்டில் உள்ள அழுக்குகளை, குப்பைகளை நீக்குகின்றோம். வீட்டில் உள்ள சாமான்களை, பொருட்களை எல்லாம் சரியான இடத்தில் வைக்கின்றோம். அதை போலவே ஒவ்வொருவரும் தன்னுடைய சமஸ்காரத்தையும் பார்க்க வேண்டும். வீட்டில் உள்ள வாயுமண்டலத்தின் சமஸ்காரத்தையும் பார்க்க வேண்டும். வீட்டில் உள்ள வாயுமண்டலத்தையும் பார்க்க வேண்டும். எவ்வளவு கோபம் என்ற உணர்வு ஏற்படுகின்றது? சிலருடைய வீட்டில் குறைவாகவும், சிலருடைய வீட்டில் அதிகமாகவும், சிலருடைய வீட்டில் மிக அதிகமாகவும் இருக்கக்கூடும். இப்படி நாம் பார்க்க கூடாது. யார் கோபப்படுகிறார், யார் கோபப்படுவதில்லை, எவ்வளவு ஏற்படுகின்றது, இதை பார்க்க வேண்டும். என்னுடைய வீட்டில் கவலை என்பது எந்த அளவுக்கு உருவாக்கப்படுகின்றது? நம்முடைய வீட்டில் பயம் என்ற உணர்வு எவ்வளவு ஏற்படுகின்றது? நம்முடைய வீட்டில் அங்கே இங்கே நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் எவ்வளவு பேசப்படுகின்றது? இதை பார்க்க வேண்டும். நம்முடைய வீட்டில் மனிதர்களுடைய பலவீனங்களை பற்றிய வர்ணனைகள், அதாவது மற்றவர்களுடைய பலவீனங்களை பற்றி விவரித்து பேசுவது, இது எந்த அளவுக்கு நடக்கின்றது? சிலரை பற்றிய நிந்தனைகள் எவ்வளவு ஏற்படுகின்றன? நம்முடைய வீட்டில் எவ்வளவு குறை சொல்வது, கம்ப்ளைண்ட் செய்வது என்பது ஏற்படுகின்றது. இது சரியில்லை, அது சரியில்லை, இப்படிப்பட்ட பேச்சுகள் எவ்வளவு நடக்கின்றன? நம்முடைய வீட்டில் டிவி மூலமாக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எவ்வளவு பார்க்கப்படுகின்றது?
தொலைக்காட்சியில் வரக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளில் பேசப்படுகின்ற தவறான வார்த்தைகள் எந்த அளவுக்கு நம்முடைய வீட்டை நிறைக்கின்றது, இதை பார்க்க வேண்டும். குடும்பத்தில் உள்ள அனைவரையும் சேர்த்து அந்த வீட்டில் எவ்வளவெல்லாம் நெகட்டிவ் வார்த்தைகள், நெகட்டிவ் உணர்வுகள் ஏற்படுத்தப்படுகின்றன என்று ஒட்டுமொத்தமாக பார்க்க வேண்டும். ஒரு நாளைக்குள் நம்முடைய வீட்டில் வாயுமண்டலத்தில் எந்த அளவுக்கு இந்த விஷயங்கள் பரவுகின்றன என்பதை பார்க்க வேண்டும். சில சமயம் நாம் இந்த மாதிரி விஷயங்களை கேட்கிறோம், பார்க்கிறோம். தன்னுடைய வீட்டின் வாயுமண்டலத்தை நன்றாக கூர்ந்து கவனியுங்கள். இந்த வாயுமண்டலத்தில் தான் குழந்தைகள் பிறக்கின்றன, வளர்கின்றன, பெரியவர்கள் ஆகின்றனர். அவர்களுக்கு எப்படிப்பட்ட வாயுமண்டலம் கிடைத்திருக்கின்றது? இப்படிப்பட்ட வாயுமண்டலத்தில் உணவு சமைக்கப்படுகின்றது என்றால் அந்த உணவின் சக்தி என்னவாகும்? இப்படி அனைத்தையும் பார்த்துவிட்ட பின்னர் இந்த வாயுமண்டலத்தை மாற்ற வேண்டிய பொறுப்பின் கைவிரலை தன் பக்கமாக கொண்டு வாருங்கள். நாம் மற்றவர்கள் மாற வேண்டும் என்று சொல்ல தேவையில்லை. முதலில் நான் என்னை மாற்றிக்கொண்டு மற்றவர்கள் மாறுவதற்கான சக்தியை கொடுக்க வேண்டும். ஒவ்வொருவருமே மாறத்தான் விரும்புகின்றனர். ஆனால் நான் அவர்கள் மாறுவதற்கான சக்தியை தர வேண்டும். அதற்கான விதி ஒன்றே ஒன்றுதான். நான் சுயத்தில் மாற்றம் கொண்டு வர வேண்டும். தனக்காகவும், தன்னுடைய வீட்டின் வாயுமண்டலத்துக்காகவும், தன்னுடைய வீட்டில் வசிப்பவர்களுக்காகவும் நான் எனக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். தன்னுடைய உடலின் ஆரோக்கியத்துக்காக, தன்னுடைய வேலை தொழிலின் முன்னேற்றத்துக்காக நான் எனக்குள் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். நாம் நம்முடைய வீட்டை மிகவும் சுத்தமாக வைத்திருக்கின்றோம். நாள் முழுவதும் பல முறை வீட்டை சரி செய்து கொண்டே இருக்கின்றோம். கொஞ்சம் இடம் மாறிவிட்டாலும், சரியாக இல்லை என்றால் உடனே நாம் அதை சரி செய்ய முற்படுகின்றோம். இப்படி சுத்தப்படுத்துவதற்கான சமஸ்காரம் நமக்குள்ளே நிறைந்திருக்கின்றது. சில சமயங்களில் வீட்டை சுத்தப்படுத்துகின்ற விஷயத்திலேயே சண்டை ஏற்பட்டு விடுகின்றது. யாருடைய வீட்டிலெல்லாம் வீட்டை சுத்தப்படுத்துகின்ற விஷயத்திலேயே சண்டை ஏற்படுகின்றது சொல்லுங்கள். நிறைய வீடுகளில் வீட்டை சுத்தப்படுத்தும் விஷயத்திலேயே சண்டை ஏற்பட்டு விடுகின்றது. வீட்டை சுத்தப்படுத்துவதற்காக சண்டை ஏற்பட்டால் வீட்டில் உள்ள விஷயங்கள் சரி செய்யப்பட்டுவிடும். எந்த வீட்டை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்று நாம் சண்டை போடுகின்றோமோ அந்த வீட்டின் வாயுமண்டலத்தின் சுத்தத்தை நாம் கெடுத்து விடுகின்றோம். இன்று நாம் ஒரு சிறிய லிஸ்டை ஏற்படுத்துவோம். மற்றவர்களை எதுவும் சொல்ல வேண்டாம். நான் என்னுடைய வீட்டின் சக்தியை, எனர்ஜியை அதிகரிப்பதற்காக, நான் என்னுடைய வீட்டை ஸ்வர்க்கமாக ஆக்குவதற்காக என்னென்ன சிறிய சிறிய விஷயங்களை நான் இன்றிலிருந்து செய்ய ஆரம்பிக்க வேண்டும், இதற்கான லிஸ்டை நாம் ஏற்படுத்த வேண்டும். இப்படி லிஸ்டை ஏற்படுத்துவதற்கு நீங்கள் எல்லாம் தயாரா? தயாராக இருப்பவர்கள் கைகளை உயர்த்துங்கள். இன்றிலிருந்து கை விரலை இந்த பக்கம் அந்த பக்கம் அவர்கள் பக்கம் என்று காட்டக்கூடாது. இவர்கள் மாறட்டும், இவர்கள் மாறட்டும், இப்படி செய்யக்கூடாது. வீட்டில் அழுக்கு இருக்கின்றது, சாமான்கள் தவறான இடத்தில் மாற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது, அவர்கள் சரி செய்யட்டும், இவர்கள் சுத்தப்படுத்தட்டும் என்றா நாம் காத்திருக்கிறோம்? இல்லை அல்லவா? அழுக்காக இருப்பது நமக்கு பிடிப்பதில்லை. உடனே எழுந்து நாம் அதை சரி செய்து விடுகின்றோம், தூய்மைப்படுத்தி விடுகின்றோம். அழுக்கை ஏற்படுத்தியவர்கள் வேறு யாராவது இருக்கலாம், ஆனால் நான் தூய்மைப்படுத்துவேன், நான் சுத்தப்படுத்துவேன் என்றுதானே நினைக்கிறோம். வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும் என்ற அந்த சமஸ்காரம் யாரிடம் இருக்கின்றது? குப்பைகள் யார் வேண்டுமானாலும் போட்டு இருக்கலாம், ஆனால் வீட்டை சுத்தப்படுத்துவது நானாகத்தானே இருக்கின்றது. ஏனென்றால் இது என்னுடைய சமஸ்காரம். ஒரு குப்பையை பார்த்து விட்டால் உடனே அதை எடுப்பது, ஒரு அழுக்கை பார்த்து விட்டால் உடனே அதை துடைத்து சுத்தம் செய்வது, இந்த சமஸ்காரம் எனக்குள்ளே இருக்கின்றது அல்லவா? இப்படி யார் யாருக்கெல்லாம் சமஸ்காரம் இருக்கின்றது? நிறைய பேரிடம் இந்த சமஸ்காரம் இருக்கின்றது. சில பேரிடம் இப்படிப்பட்ட ஒரு சமஸ்காரம் இருக்கும். அவர்கள் அமர்ந்து கொண்டு மற்றவர்களை வேலை வாங்குவார்கள். இதை எடு, அதை செய், அதை அங்கே வை, இப்படி கட்டளைகள் கொடுப்பார்கள். அப்பொழுது அந்த மற்றொருவர் சொல்லுவார், எடுக்கிறேன், சரி செய்கிறேன் என்று சொல்லுவார். அப்பொழுது அவர்கள் என்ன சொல்வார்கள்? இப்பொழுதே செய். ஒரு விதத்தில் பார்த்தால் அது கூட நல்ல சமஸ்காரம் தான். ஏனென்றால் அவர்கள் மற்றவர்களை செய்ய வைக்கின்றனர். ஆனால் நிறைய முறை சொல்லி சொல்லி அவர்கள் அதை செய்யாமல் இருந்து நம்முடைய சக்தியை குறைப்பதற்கு பதிலாக நாமே எழுந்து கீழே விழுந்த பொருளை எடுத்து விடலாம் அல்லவா? நாமே எடுத்து அதை சரியான இடத்தில் வைக்கலாம் அல்லவா? ஏனென்றால் சுத்தமாக வைத்திருப்பது என்னுடைய சமஸ்காரம். இப்படி ஸ்தூலமான விஷயங்களை சரி செய்வதற்கு, தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கு நாம்
தயாராக இருக்கின்றோம். அப்படிப்பட்ட சமஸ்காரம் நம்மிடம் இருக்கின்றது. இதே போலத்தான் நம்முடைய சமஸ்காரங்களின் விஷயமும். நம்முடைய வீட்டின் வாயுமண்டலத்தை யார் வேண்டுமானாலும் அழுக்கு ஏற்படுத்தலாம். ஆனாலும் என்னுடைய வீட்டின் வாயுமண்டலத்தை சுத்தப்படுத்தக்கூடிய பொறுப்பு என்னிடம் இருக்கின்றது. இப்படி செய்வதற்கு தயாரா நீங்கள்? யாரெல்லாம் தயாரோ அவர்கள் கைகளை உயர்த்துங்கள். இப்படி கைகளை உயர்த்தியவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஆனால் இது எப்படி நடக்கும்? உங்களுக்கு உங்கள் வீட்டில் மாற்றம் கொண்டு வர வேண்டும். ஒருவேளை சிலருடைய வீட்டில் நிறைய கவலைகள் இருக்கலாம், நிறைய சண்டைகள், குழப்பங்கள், சர்ச்சைகள் இருக்கலாம், ஒருவருக்கு ஒருவர் ஒத்து போகாமல் இருக்கலாம். அப்பொழுது மக்கள் என்ன சொல்வார்கள்? இவர்கள் வீடு நரகம் போல இருக்கின்றது. ஆனால் அந்த நரகத்தை நாம் ஸ்வர்க்கமாக மாற்ற வேண்டும். வீட்டில் வசிப்பவர்களும் இதை உணர வேண்டும், வீட்டுக்குள் வருபவர்களும் இதை உணர வேண்டும். இவர்களுடைய வீடு ஸ்வர்க்கம் போல இருக்கின்றது என்று அனுபவம் செய்ய வேண்டும். இப்படி நரக ரூபத்தில் இருக்கக்கூடிய வீட்டை ஸ்வர்க ரூபத்திற்கு மாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? நாம் வீட்டில் உள்ள பொருட்களை சரி செய்ய முயற்சி செய்கின்றோம். ஏற்கனவே வீடு சரியாகத்தான் இருக்கின்றது. ஆனால் அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய ஆத்மாக்கள், அவர்களுடைய சமஸ்காரம் எப்படி இருக்கின்றது? சமஸ்காரத்தின் மூலமாகத்தான் உலகம் என்பது படைக்கப்படுகின்றது. இதை நாம் ஒரு பொழுதும் மறக்கவே கூடாது. வீட்டில் வசிக்கக்கூடிய மனிதர்களின் சமஸ்காரங்கள் எப்படி இருக்கின்றதோ அப்படித்தான் அந்த வீடு உருவாக்கப்படுகின்றது. அந்த வீட்டின் வாயுமண்டலம் உருவாக்கப்படுகின்றது. இப்பொழுது மற்றவர்களுடைய சமஸ்காரங்களில் என்ன குறைகள் இருந்தாலும் நான் என்னை மாற்றிக்கொள்வதன் மூலமாக, என்னுடைய பலவீனங்களை மாற்றிக்கொள்வதன் மூலமாக, என்னுடைய சமஸ்காரங்களில் மாற்றம் கொண்டு வருவதன் மூலமாக மற்றவர்கள் சமஸ்காரங்களை மாற்றிக்கொள்வதற்கான சக்தியை அளித்து வீட்டின் வாயுமண்டலத்தில் மாற்றம் கொண்டு வருவேன் என்ற இந்த ஒரு விஷயத்தை நாம் இன்று உறுதியாக நிச்சயம் செய்து கொள்ள வேண்டும். நன்றி. ஓம் சாந்தி.